20 வருஷம் ஜெயிலுக்கு போகணுமா? எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். ஒரு அண்ணன் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவில். நான் ஒரு வீடியோ பற்றி நான் எதுவும் சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். அவர் சொன்னது வந்து எதுவுமே தப்பு இல்லை, 100க்கு 100 எல்லாம் உண்மை தான். அவர் சொன்ன வீடியோ வந்து நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா வந்து அரசாங்கம் சொன்னதை அவர் திட்டு நம்மளுக்கு சொல்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லாம் ஸ்கூல் வேனில் ஏற்றுன்றாங்க. ஓகே, நாங்கள் எல்லாம் ஸ்கூல் வேனில் ஏற்றுறோம். இப்போ ஸ்கூல் பஸ்ஸுக்காரங்களும் வந்து பஸ்ஸு காசு ஏற்றலான்னு முயற்சியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் விலைவாசி பார்க்குறாங்கன்னா, அவங்க செலவுக்கும் அவங்க பஸ்ஸு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு குறை சொல்லியும் பண்ணிடல. திடீர்னு அவங்க பஸ்ஸு காசு ஏற்றிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஒரு பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கு தலைவலி இல்லை. எனக்கு 4 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிற மட்டும் 4 பிள்ளைங்க படிக்குதுங்க. இங்கே ஒரு பிள்ளைக்கு 150 இருக்கிறாங்க. 150னா 4 பிள்ளைக்கு எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள்? எங்களோட பேசிக் சம்பளம் எவ்வளோ? இபிஎஸ் சொலாம் வெட்டினா மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ? இந்த காசு நாங்கள் பஸ்ஸு காசு கட்டணுமா, வீட்டு சேவை காசு கட்டுவோமா? அது வேணான்ட்டினா 4 பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து குறைஞ்சது வந்து 300க்கு மேலே தான் எடுப்பாங்க. சில பேர் வந்து 300 400 தான் எடுப்பாங்க. இவ்வளோ வேணுன்ட்டிங்களா? எங்களுக்கு அது ஜிம்மாட்டா இல்லை இது பஸ்ஸில் ஏற்றுறது ஜிம்மாட்டா? எங்களை பக்ஸை பண்ணுறதோட முயற்சி பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு வந்து ரெண்டு பஸ்ஸு கொடுக்கணும். ஸ்கூலுக்கு வந்து 2 பஸ்ஸு கொடுக்கணும். ஏழைப்பட்டவங்களை வந்து விலை குறைவா ஏற்றுற மாரின்னு, விலை குறைவா வந்து இப்போ பிள்ளைங்களை ஏற்றுற மாரின்னா நாங்கள் கன்ஃபார்மாக நான் 100க்கு 100 நான் அனுப்புவேன், கண்டிப்பாக அனுப்புவேன். எந்த ஸ்கூலுக்கும் அரசாங்கம் எந்த பஸ்ஸும் இலவசமாக கொடுக்குறதும் இல்லை. இதில் வர எங்களை காசு கட்டி ஏறுங்கன்னா நாங்கள் எப்படி ஏறுது? ஒரு பிள்ளைக்கு 150 கொடுக்குறாங்க. இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 150. அப்போ மாதம் எவன் காசு கட்டிட்டு சாப்பிட்றது? அவங்க கொடுக்குற காசில் மொதல் மாதம் நம்ம காசு கட்டிடலாம், மறு மாதம் நாங்கள் போயிட்டு எவன் காலை பிடிக்கிறது? எல்லாம் மாதம் உதவிச்சுவாங்களா ஸ்கூலுக்கு? இது நான் தமிழ் ஸ்கூல் போட்டதுனால இப்போ தமிழ் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் அந்த பிஆர்பிஜிலேருந்து கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. தமிழ் ஸ்கூலில் அவங்களுக்கு தினமும் ஸ்கூல்லேயே எங்கள் ஸ்கூல்லேயே நம்ம வந்து அது இயங்கிட்டு இருக்க முடியுமா? பஸ் காசு இந்த பிள்ளைங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே ஸ்கூலு அதை பிஆர்பிஜிலே நம்பிட்டு இருக்க முடியுமா? அவங்களும் எவ்வளோ தான் வச்சுவாங்க. எங்கள் குடும்பத்தை ஒன்றுமா பார்க்குறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்குங்க, தமிழ் பிள்ளைங்க வேலைப்பட்டவங்களாம், அவங்களையும் பார்க்குறதில்ல. அரசாங்கம் இந்த இது சொல்கிறதோட முயற்சி பண்ணி பஸ்ஸு கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு வந்து 100 வழி 80 அது ஓகே, 80 கூட ஓகே, 80-70 அந்தமாரி எடுத்தால் கண்டிப்பாக எல்லாம் பஸ்ஸில் அனுப்புவாங்க. என்னத்துக்கு வேனுக்கு அனுப்புகிறாங்க? என்னத்துக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேணும் அனுப்பணும் பஸ்ஸில் அனுப்பாமல்? அதுவும் பஸ்ஸு வந்து எல்லா இடத்துலையும் நுழைய மாட்டுது. அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துலையும் பஸ் இருக்குதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த வேன் மாரி பஸ் இருக்குங்களா, அது மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்போ அது இல்லாத வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து நடந்து போய்ட்டு இன்னொரு தாமாலில் போயிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு திருப்பி வருவாங்களா? அதையும் யோசிக்க மாட்டாங்க. அரசாங்கம் சொல்கிறது லோ மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து மற்றவங்களை யோசிக்கணும்னா ஏழைப்பட்டவங்களை யோசிக்கணும்ல. என்னமாரி எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சில பேர் விட்டுருங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளை விட்டுருங்க. அவங்க கூட சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு பிள்ளை கூட கஷ்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒரு பிள்ளை வச்சுட்டு கூட கஷ்டத்தில் இருக்காங்க. நான் 7 பிள்ளை 4 பிள்ளை வந்து இப்போ ஸ்காலர் 2 வந்து 3 பேர் படிக்கிறாங்க தமிழ் ஸ்கூலு. ஒரு பிள்ளை வந்து முன்னங்க ஸ்கூல் படிக்குது. 4 பேர்த்துக்கு நான் எங்கே போகிறது? அடுத்த வருஷம் 5 பேர்த்துக்கு வேலை ஆயிடுச்சு. அப்போ நான் சம்பளம் வேலை செஞ்சால் அப்படியே அங்கே கொடுக்க வேண்டியதான். வீட்டுக்கெல்லாம் பிள்ளைங்க என்ன சாப்பிட்டுங்க சொல்லுங்கள், என்ன சாப்பிடுங்க? அரசாங்கம் இன்றைக்கி சொல்கிற முன்னுக்கு மக்களை பற்றி யோசிச்சுட்டு சொல்லணும். உங்கள் பிரியம் கொடுக்குறாங்க, மைக்காசை கொடுக்குறாங்க, உடனே நம்ம வந்து அந்த மைக்காசை காசு எடுத்து நம்ம பஸ் காசு கட்ட முடியுமா? முடியாது. பிரியம் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க? அவங்க கொடுக்குற காசு 1 மாத காசு தான் நம்ம கட்ட முடியும். அவங்க கொடுக்குற 4 தடவை 4 மாதம் கட்டலாம். அப்போ இன்னொரு 6 மாதம் 7 மாதம் அவன் கட்டுறது. என்னோடய முடிவு ஒரே முடிவு தான். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது நம்மளால இக்கோ பண்ண முடியாது.
எனக்கு என்னோடய தகுதிக்கு நான் எதில் அனுப்ப முடியுமோ அதை தான் அனுப்புவேன். அரசாங்கம் சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மேற்கொண்டு கடனை வாங்கிட்டு இந்த கடனை வாங்கிட்டு போகிறதுல அரசாங்கம் வந்து மாதம் மாதம் இந்த காசு கொடுக்க போகிறது இல்லை. என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நான் எது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அப்படி எது வார்த்தை தவறாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் குட் நைட்.